அன்புக்குரியவர்களே, இங்கே இருக்க என்னுடைய நண்பர்கள் டீமில் அண்ணாச்சின்னு ஒருத்தர் இருக்காருங்க. மளிகை கடை ஓனர். அவர் கடைக்கு முன்பக்கமும் சைட்லேயும் ஆஸ்பெஸ்டாஸில் ஒரு கூரை மாதிரி போட்டு ஜனங்க நின்று சாமான் வாங்குறதுக்கு வச்சுருந்தாருங்க. முனிசிபாலிட்டிலேருந்து ஒரு நாள் வந்து, இது உங்கள் பட்டா இடம் கிடையாது, இந்த ஷெட்டு என்க்ரோச்மெண்ட்டு, அதனால் 2 ஷெட்டையும் நீங்களே ரிமூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணாங்க. இவர் அவங்கக்கிட்ட வந்து என்னென்னத்தையோ ஆர்கியூ பண்ணி அனுப்பி விட்டாருங்க. அவங்க ஒரு 2 முறை வந்து வார்னிங் கொடுத்தாங்க. 3ஆவது தடவை என்ன பண்ணாங்க, ஜேசிபி எடுத்தாந்து என்க்ரோச்மெண்ட் ரிமூவல் எல்லாரும் எடுக்கும்போது இவருடைய 2 கூரையும் பிச்சு கிடச்சிட்டாங்க. இதில் ஒரு கடையினுடைய லுக்கே ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சுங்க. அங்கங்கே பிச்சுக்கிட்டு தொங்கிட்டு கிடந்து உடனே அவர் என்ன பண்ணாருங்க, அரசாங்கத்தை சகட்டு மேனிக்கு வாரி கடாசுறாருங்க. எல்லா அரசாங்கமும் மக்களை பற்றி கவலைப்படுறதில்ல, மக்கள் நல்லா வாழறாங்களா இல்லையான்னு பார்க்கறதில்ல, அவங்கள பாதிக்கிற அரசாங்கமாக தான் இருக்குது. ஏன்னா அவர் இடத்துல இல்லாமல் என்கரேஜ்மெண்ட்டில் கூரை போட்டதை பிச்சுட்டானாம். அதனால் அரசாங்கமே சரியில்லை அப்படின்னு இவர் பாட்டுக்கு அரசாங்கத்தை குத்தம் சொல்ல ஆரம்பித்தார். இப்படி இவர் குத்தம் சொல்கிறத கேட்கும்போது அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூட தோணலைங்க. அவர் பண்ண தப்பை அவர் புரிஞ்சிக்கல. இப்படித்தாங்க நம்ம சுற்றி நடக்கிற எல்லா பிரச்சனையும் நம்முடைய எண்ணத்தை கொண்டு, நம்முடைய கண்ணோட்டத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய தப்பு. எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் நம்முடைய பர்சனல் அப்ரோச் அதில் இருக்கக்கூடாது. பொதுவான ஒரு கண்ணோட்டம். இது ஏன் நடக்கிறது, இதை ஏன் அரசாங்கம் செயல்படுத்துகிறது, நாம் என்ன செய்கிறோங்க, இதனால் நமக்கு நல்லதா கெட்டதா, பலனா பலன் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு நாம் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இப்படி தாங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு ஒரு பழைய கதை, உங்கள் எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்ச கதை தான். கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமங்க தான். கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணுவாருங்க, அடிக்கடி நகர்வலம் போவார். போய் மக்களை நேரில் சந்தித்து சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு வருவார். அப்படி போக முடியாத நாளில் என்ன பண்ணுவாருங்க, அரண்மனைக்கு வெளியேருந்து உள்ளே வராங்க இல்லையா தினமும், அவங்களில் யார்கிட்டையாவது சர்ப்ரைஸாக கேட்டு நாடு எப்படி இருக்கு அப்படின்னு நாட்டினுடைய வளப்பத்தை தெரிஞ்சுக்குவாருங்க. இவருக்கு 2 நாளைக்கு ஒரு தரம் ஒரு பார்பர் வந்து ஷேவ் பண்ணி விட்டு போவான். பார்பர் ஒரு நாள் வந்தாருங்க. அன்னைக்கு கிருஷ்ணதேவரையர் அவர்கிட்ட நாடு எப்படி இருக்குன்னு கேட்கலான்ட்டு என்ன பண்ணார், அப்போ நாட்டில் இப்படி இருக்கு, மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாருங்க. அதுக்கு அவன் என்ன சொன்னான், உங்கள் அரசு என்ன அரசு மன்னா, சொர்க்கம் மாதிரி இருக்குது நம்ம நாடு, எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, எல்லார் கையிலையும் பாருங்கள் ஒரு எலுமிச்சம் உருண்ட அளவுக்காவது தங்கம் இருக்குது, அந்த அளவுக்கு எல்லாரும் பணக்காரராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். தெனாலிராமன் அப்போ வந்தாங்க. கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணார், ஏய் நீ எப்போ பார்த்தாலும் என் ஆட்சியை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற, மக்கள் சந்தோஷமாக இல்லை அது இல்லைன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்க, இப்போது மக்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா, எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, எல்லார் கையிலையும் ஒரு எலுமிச்சம் உருண்ட அளவுக்காவது தங்கம் இருக்குது, நீ என்னவோ என்னை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்க, என் ஆட்சியை பற்றி திட்டிக்கிட்டே இருக்கிற, படா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாருங்க. மறுபடியும் 2வது நாள் அந்த பார்பர் வரணும் இல்லையா, வந்தாருங்க. தெனாலிராமன் அந்த நேரம் பார்த்து அங்கே பதுங்கிருந்து அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே வந்து ஒரு எலுமிச்சம் பழம் அளவுக்கு தங்க கட்டியிருந்து எடுத்து இவன் பாக்கெட்டில் போட்டுன்னு போயிட்டான். இவன் வந்தாங்க, வேலையை முடிச்சான், போயிட்டான். 3வது நாள் வரும்போது அழுதுகிட்டே வரான். யாருங்க, இந்த பார்பர். அப்படியே சோகமாக உட்காந்துருக்குறான், எதையோ பரு கொடுத்த மாதிரி. ராஜா கேட்டார், அப்பா நாடெல்லாம் எப்படிப்பா இருக்குது, ஏன் நீ சோகமாக இருக்கன்னார். அட ஏன் ராஜா நீங்கள் வேறு, உங்கள் ஆட்சியில் திருடன் கொள்ளைக்காரன் பயம் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க, ஜனங்கக்கிட்ட எந்த பொருளும் வச்சுக்க முடியலைங்க, களவாண்டுக்கிட்டு போயிடுறாங்க, நீங்கள் வந்து இந்த கொள்ளைக்காரனுங்க திருடனில் கட்டுப்படுத்தலைன்னா உங்களுக்கு ரொம்ப கெட்ட பேர் வந்துடுற ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் வேலையை முடிச்சுட்டு. ராஜா ஹான்னு உட்காந்துருக்கார். தெனாலிராமன் வந்தான், என்ன ராஜா சொல்லிட்டு போகிறான்னு. என்னடா 3 நாளைக்கு முன்னே தான் சொர்க்கமாக இருக்குது, மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, எல்லாருக்கிட்டேயும் தங்க உருண்டை இருக்குன்னா, இப்போ வந்து கேட்டால் என்னடா இது எல்லாம் திருட்டு பசங்களாக இருக்கிறாங்க, திருடனில் கட்டுப்படுத்துங்கன்றான். ராஜா
இவன் இந்த தங்க உருண்டை எடுத்து காமிச்சான். இத பாருங்க. இது அவனுடைய சவரப்பெட்டியில இருந்து. அதை நான் சுட்டுட்டேன். அதனால அவன் கையில தங்கம் இருக்கிற வரைக்கும் நாடு சொர்க்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். தங்கத்தை நான் களவாண்டுட்டேன், திருடு போன உடனே நாடு முழுக்க திருட்டு பயம் அதிகமாயிடுச்சுட்டான். இப்படித்தான், இது சாதாரண கதை கிடையாது, பெரிய தத்துவம். இப்படித்தான் நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லாவற்றிலும் நம்மை பொருத்தி நாம் பார்க்கிறோம். இந்த எண்ணம் சரியான எண்ணம் கிடையாது. பொதுவான ஒரு கருத்து தான் சரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க எல்லாருக்கும் உதவும். அது ஆட்சியில் இருப்பவர்களும் சரி, சாதாரண மக்களும் சரி, அவர்களுடைய எண்ணத்தில் பிரச்சனைகளை அணுகுவது தவறு. வாழ்க வளமுடன்.